என் அன்பு குழந்தையே, உன்னுடைய கண்ணீருக்கு பதில் சொல்லும் காலம் வந்துவிட்டது. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். அன்பு அதிகமானால் அலட்சியப்படுத்தப்படுவாய். ஆசை அதிகமானால் துன்பப்படுவாய். பெரியது எது, சிறியது எது? புயலடித்து வீழ்ந்து கிடக்கும் பெரிய மரங்களுக்கு மத்தியில் சிறு புல் நிமிர்ந்து நிற்கும். அதுவே சிறந்தது என்று சொல்லிவிட முடியாது. இதில் பெரியது எது, சிறியது எது என்று நான் எப்படி விளக்க முடியும்? உருவத்தில் சிறிதாக இருக்கும் புல்லை போன்று உன்னுடன் நான் எப்போதும் தைரியத்தை கொடுப்பதற்காக நிற்பேன். மனதில் 1000 வேதனைகள் இருக்கும். ஆனால் ஒரு சில கணங்களில் அதனை வெளிப்படுத்துவதற்கு உன்னிடம் கண்ணீர் மட்டுமே மிஞ்சி இருக்கும். ரசிக்க தெரிந்தால் கருப்பு கூட அழகுதான். புரிந்து கொண்டால் வெறுப்பு கூட அன்புதான் என் குழந்தையே. வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் விவேகமாக செல்வதே புத்திசாலித்தனம். குறை சொன்னது யார் என்பதை இரண்டாவதாக பார். அந்த குறை உன்னிடத்தில் இருக்கின்றதா என்பதை முதலில் பார். இனி நீ தேடினாலும் கிடைக்காதது உன்னுடைய கடந்த கால வாழ்க்கை. உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி ஒருபோதும் நினைக்காதே. ஆனால் உன்னுடைய கடந்த காலத்தில் நீ பெற்ற அனுபவங்களை மட்டும் என்றும் மறவாதே. அதற்கு பதிலாக உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை மட்டுமே நீ நினைத்து கொண்டிருந்தால் கவலையும் கண்ணீரும் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் மிஞ்சும். தேடாத போது கிடைப்பதும் தேடும் போது கிடைக்காததும் இரண்டுமே ஒன்றுதான். இரண்டுமே உனக்கு உபயோகம் இல்லாதது. எது உனக்கு எப்போது வேண்டுமோ அப்போது அது நிச்சயமாக உன்னை தேடி வந்து சேரும். குழந்தையே, கைரேகையை போன்றே ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள். உன்னை போன்று ஒருவர் இருக்க முடியாது. அன்பிற்கு ஆண் பெண் என்கின்ற வேறுபாடு கிடையாது. அன்பிற்கு வயது வரம்பும் தேவையில்லை. உண்மையான அன்பும் வஞ்சமில்லாத மனமும் இயல்பான குணமும் நேர்மையான ஒழுக்கமும் மட்டுமே என்றும் சிறந்தது. பிறரிடம் நாம் அன்பு காட்டுவது சில நேரங்களில் நமக்கு பெரிய பாடமாக அமைகின்றது. அந்த அன்பு நம்மை காயப்படுத்துகின்றது. மேலே விழுந்த கல்லும் இதயத்தில் பதிந்த சொல்லும் என்றும் மாறப்போவதில்லை. அது எப்பொழுதுமே வலியை மட்டுமே கொடுக்கும். தவறவிட்ட அன்பு எவ்வளவு தேடினாலும் மீண்டும் உனக்கு கிடைக்காது. வாழ்க்கையில் நடந்ததையும் நடந்ததையும் மறந்துவிடு. அவைகள் வீணானவை. இனி நீ உனக்கு நடக்கப் போவதையும் கடக்கப் போவதையும் கவனமாக பார்த்துக்கொள். நல்லவனை அவமானப்படுத்த முடியும், ஆனால் கேவலமானவனை அவமானப்படுத்த முடியாது. இதனை முற்றிலுமாக புரிந்து கொள் குழந்தையே. இறைவனிடம் நாம் வைக்கும் பிரார்த்தனையானது அந்த பிரார்த்தனை நிறைவேறுகிறதோ இல்லையோ, அந்த பிரார்த்தனைகள் நம்மை நாமே வடிவமைத்துக் கொள்வதற்கு உதவும். அதனால் எப்போதும் நல்ல எண்ணத்துடனும் யாரையும் வஞ்சிக்காமல் நேர்மையான ஒருவனாக இருந்தாலே நடப்பது எல்லாம் நல்லதாகவே அமையும். உனக்கு துணையாக உன்னுடைய தந்தை நான் இருக்கின்றேன் என்பதை என்றும் மறவாதே. எப்போதும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். எதற்கும் பயப்படாதே, மகிழ்ச்சியாயிரு. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய தந்தை உன்னை பார்க்க வந்து விட்டேன். இதன் பிறகு உனக்கு சந்தோஷமா? இதற்குத்தானே இத்தனை நாட்கள் கண்ணீரோடு உட்கார்ந்து கொண்டிருந்தாய்? இப்போதுதான் உன்னுடைய தந்தை வந்து விட்டேனே, இப்போதாவது உன்னுடைய கண்ணீரை துடைத்துக் கொண்டு சந்தோஷமாக இரேன். உன்னுடைய முகத்தில் சிரிப்பை காண்பதற்கே நான் ஆசைப்பட்டு உன்னை தேடி வந்தேன். என் செல்லமே, நீ எதற்காகவும் அழுது கொண்டே இருப்பதை முதலில் விடு. நீ என்னுடைய பிள்ளை அல்லவா? நீ எப்போதும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும். அடுத்தடுத்து சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தானே சந்தித்து வருகின்றேன், பின் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருப்பேன் என்றுதானே கேட்கின்றாய்? என் குழந்தையே, சந்தோஷம், துக்கம், கவலை, இன்பம், துன்பம் என அனைத்தும் வாழ்க்கையில் மாறி மாறிதான் வரும். அதனால் எந்நேரமும் அழுது கொண்டே இருந்தால் உன்னுடைய கவலைகளும் பிரச்சனைகளும் தீர்ந்து விடுமா என்ன? இரவொன்று வந்தால் பகல் ஒன்று வந்தே தீரும். உன்னுடைய இப்போதைய கஷ்ட காலங்களில் நீ மூழ்கி இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் சூரியோதமாய் நீ அதிலிருந்து வெளிவருவாய்.
வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே இருந்து விடாது, அதே போன்று துன்பம் மட்டுமே வாழ்க்கையில் இருந்து விடாது. இன்பமும் துன்பமும் மாறி மாறியேதான் வந்து கொண்டிருக்கும். இன்பத்தை மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்துக் கொண்டே இருந்தால் அதனுடைய அருமை உனக்கு புரியாது, வாழ்க்கையும் சுவாரஸ்யமாக இருக்காது. ஒரு துன்பம் ஏன் ஏற்படுகின்றது என்பதை யோசித்து அதனை போக்க நீ முயற்சி செய்தால் மட்டுமே நீ பக்குவமடைவாய். அனைத்து நல்ல விஷயங்களிலும் ஒரு கெட்டது இருக்கும், அனைத்து கெட்ட விஷயங்களிலும் ஒரு நல்லது இருக்கும். இதுவே உலக நியதி. அதனால் எந்நேரமும் கவலைப்பட்டு அழுது கொண்டிருந்தால் உன்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்து விடாது. அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நீ முயன்றால் மட்டுமே அந்த பிரச்சனைகள் தீர்ந்து போகும். ஒவ்வொரு முறை பிரச்சனையை தீர்க்கும் போதும் அதிலிருந்து கற்ற அனுபவங்களை சேர்த்து வைத்துக்கொள். அது உன்னுடைய எதிர்காலத்தில் அதே போன்று பிரச்சனை வரும்போது அதனை தீர்க்க உனக்கு உதவியானதாக இருக்கும். உன் அப்பா சொல்வதை கேள். கவலைகள் வந்த வழி தெரியாமல் சென்றுவிடும். அதனால் அதனை அனைத்தையும் மறந்துவிட்டு உன் அப்பா மீது பக்தியும் அன்பும் செலுத்து. என் நாமத்தை மட்டும் உச்சரி. உன்னுடைய மனதில் பழைய நினைவுகள் நிச்சயமாக தோன்றாது. என் செல்லமே, நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் உன்னுடைய அப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன். நீ எந்த கவலையும் இல்லாமல் மகிழ்ச்சியாய் வாழ் என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நாட்களிலும் நீ கஷ்டங்களை மட்டும் அனுபவிக்க மாட்டாய். கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடப் போகின்றது. ஒரு நாள் மாறும் என்று நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை ஒரு நாள் மாறியே தீரும். எல்லாவற்றையும் உன்னுடைய அப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு என்ன தேவையோ அதை உன்னுடைய அப்பா உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன். நான் உன்னுடைய பக்கத்தில் தான் இருக்கிறேன் என் தங்கமே. நீ அதனால் பயப்படாதே. ஒரு பிரச்சனையை கண்டு பயந்தால் அந்த பிரச்சனையை உன்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியாது. அப்படி பயந்து ஒளிவதால் அந்த பிரச்சனை தீர்ந்து விடுவதும் கிடையாது. நீ எதிர்த்து நின்று போராடினால் மட்டுமே அந்த பிரச்சனையை சரி செய்து விட முடியும். அப்படி உனக்கு தைரியம் வர வேண்டும் என்றால், உனக்கு பயமாக இருக்கின்றது என்றால் என்னுடைய நாமத்தை உச்சரி. என்னை நினைத்துக்கொள். உன்னுடைய பயம் பஞ்சாய் பறந்துவிடும். என் மீது முழு நம்பிக்கை வைத்து உன்னுடைய பிரச்சனைகளை நீ எதிர்கொள். அனைத்து பிரச்சனைகளையும் ஒரு சவாலாகவே ஏற்றுக்கொள். எதனை கண்டும் அஞ்சாதே. பிரச்சனையை துணிந்து எதிர்க்க தெரிந்தவன் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். மற்றவர்கள் அவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் அவர்களால் வெற்றி பெறவே முடியாது. வெற்றி பெற்றவர்கள் அவர்களுடைய சவால்களை கண்டு அவர்கள் பயந்திருந்தால் உலகம் இப்படி அவர்களை போற்றாது. ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான ஒரு சவாலான காலகட்டம் நிச்சயமாக வரும். அந்த சவாலான காலகட்டத்தில் நாம் எப்படி எதிர்வினை புரிகின்றோம் என்பதை வைத்தே நம்முடைய வாழ்க்கை அமையும். ஆகையால் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சவாலான காலகட்டம் வந்தால் அந்த வாய்ப்பினை தவற விட்டு விடாதே. அந்த ஒரு கணத்தில் ஏற்படும் அந்த ஒரு கணமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும். நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் நல்ல